ஃபர்ஸ்ட் நாங்க யாருன்னு உங்களுக்கு சொல்லிடுறோம். இந்த நிகழ்ச்சி எதுக்கு நடத்துறோம்னு பாத்தீங்கன்னா, ஆஹ் விவசாயிகளுக்கு தேவையான புது வகையான உபகரணங்கள் வந்து உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கும், அது சம்பந்தமா உங்களுக்கு மார்க்கெட்டிங் இதெல்லாம் வந்து டெவலப் பண்றதுக்காகவும் தான் இந்த நிகழ்ச்சியை நடத்துறோம். நாங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, மதுரை அக்ரி பிசினஸ் இன்குபேஷன் ஃபோரம் மேவிஸ்ன்னு சொல்லி மதுரையில இருக்கோம். மதுரை வேளாண் தொழில் ஊக்குவிப்பு மையம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நபார்டும் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியும் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ண ஒரு நிறுவனம். நாங்க மெயினா அக்ரி வேளாண் தொழில் பண்றவங்களை வந்து ஊக்குவிக்கிறதுக்காக இதை பண்ணிட்டு இருக்கோம். ஸ்டார்ட் அப்னு சொல்லுவாங்கல்ல, அவங்கள வந்து ஃபுல்லா ஒரு ஐடியாவோட வரீங்க வேளாண் தொழில் பண்றதுக்காக அப்படின்னா, உங்க ஐடியாவை டெவலப் பண்ணி அதோட ப்ராசஸிங், அதோட மார்க்கெட்டிங், அந்த மாதிரி இன்குபேஷன் சப்போர்ட் வந்து நாங்க பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வரைக்கும் எங்கிட்ட ஒரு 5000 ஸ்டார்ட் அப்ஸ் வந்துட்டு எங்ககிட்ட இருக்காங்க, இன்குபேட்டியா ஜாயின் ஆயிருக்காங்க. எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது போக நாங்க ஜிஐன்னு சொல்லிட்டு ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன் புவிசார் குறியீடு கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்ப ஈரோடு மஞ்சள் வந்து புவிசார் குறியீடு வாங்கியிருக்காங்கல்ல, அந்த மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கிற ப்ராடக்ட்ஸுக்கு வந்துட்டு புவிசார் குறியீடு வாங்கி தர ஒர்க் வந்து பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கான சப்போர்ட் வந்து பண்ணிட்டு இருக்கோம். இப்போ உங்க ஏரியால வந்து ஏதாவது ஒரு ப்ராடக்ட் ஸ்பெஷலா இருக்கு, அந்த ஏரியாக்குன்னு ஸ்பெசிஃபிக்கா இருக்குன்னா என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணீங்கன்னா நாங்க அதுக்கான ஃபுல் சப்போர்ட் கவர்மெண்டோட பட்ஜெட்ல வந்து நாங்க ஃபுல் சப்போர்ட் பண்ணி உங்களுக்கு அந்த ஜிஐ ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன் குறியீடு வந்து உங்களுக்கு வாங்கி தருவோம். ஸோ அது போக நாங்கள் எஃபிஓஸ் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக 25 எஃபிஓஸ் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். 10K எஃபிஓ ஸ்கீம்ல நபார்ட் ப்ரமோட்டட் எஃபிஓஸை வந்து ஸ்டார்ட் பண்ணி அவங்கள ப்ரமோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதில் வந்து நம்மளோட எஃபிஓஸ் ஈரோட்ல வந்து 4 எஃபிஓஸ் இருக்காங்க. அதுல மெயினா பெருந்துறையில முக்கூடல்னு ஒரு எஃபிஓ இருக்காங்க. ஸோ இங்கதான் அவங்களோட ஆஃபீஸ் இருக்கு. அதை பத்தி தெரிஞ்சவங்க ஓகே, தெரியாதவங்களுக்கு சொல்றேன். அதுல இப்போ 400 மெம்பர்ஸ் பெருந்துறையை சுத்தி இருக்காங்க ஃபார்மர்ஸ். அவங்க மெயினா வந்து பாத்தீங்கன்னா கேட்டில் ஃபீடு பண்ணிட்டு இருக்காங்க, அதோட டீலர்ஷிப் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. ருச்சின்னு சொல்லி ஒரு பிராண்டோடது. அது இல்லாம பிஎஸ்எஃப் கம்போஸ்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க. பிஎஸ்எஃப் லார்வா வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க, அதோட கம்போஸ்ட் சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்பைசஸ் மஞ்சள் வந்து ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து ப்ரொக்யூர் பண்ணி வெளியே கொடுத்துட்டு இருக்காங்க. இது போக இன்னும் ஃபியூச்சர்ல வந்து வெஜிடபிள்ஸ், ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ் சப்ளை பண்றீங்க, இந்த மாதிரி எது கொடுத்தாலும் எஃபிஓஸ் வந்து அதை உங்களுக்கு மார்க்கெட்டிங் சப்போர்ட் கனெக்ட் பண்ணி தரதுக்கு அவங்க ரெடியா இருக்காங்க. ஸோ யாராச்சும் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க, நீங்கள் எஃபிஓவில் இல்லை அப்படின்னா நீங்கள் இங்கே பெருந்துறை ரீஜன்னா நீங்கள் முக்கூடல் எஃபிஓவில் ஜாயின் பண்ணிக்கலாம். அது போக மற்ற எஃபிஓஸும் இருக்காங்க. எங்களுக்கு வந்து அம்மாப்பேட்டையில் ஒரு எஃபிஓ இருக்காங்க, தாளவாடியில் இருக்காங்க, நம்பியூரில் இருக்காங்க, ஈரோடில். ஸோ நீங்கள் எந்தெந்த ஏரியாவோ அந்த எஃபிஓவில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே வந்து பெட்டரான சப்போர்ட் கிடைக்கும். நீங்கள் ஈஸியாக கவர்மெண்ட்டை மற்ற ஸ்கீம்ஸை வந்து ரீச் பண்ணலாம். ஸோ இந்த ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ வில்க்ரோன்னு ஒரு நிறுவனத்தோட சப்போர்ட்ல தான் நாங்கள் நடத்துகிறோம். வில்க்ரோ மற்றும் கிவி 2 நிறுவனத்தோட சப்போர்ட்ல நடத்துகிறோம். வில்க்ரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர் பேஸ்டு ஒரு என்ஜிஓ. ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி அக்ரி இம்ப்ளிமெண்ட்ஸ் பண்ணுறாங்க, அக்ரி மெஷினரிஸ் பண்ணிட்டு இருக்கவங்கள வந்து ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கிவி வந்து விவசாயிகளுக்கு விவசாய கடன் வந்து நல்ல இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க தமிழ்நாடு ஃபுல்லா. ஸோ அவங்க இப்போ பேச போறாங்க, அவங்க கிட்ட அவங்களோட சப்போர்ட்ஸ் என்னென்ன பண்றாங்க, அவங்க கிட்ட என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. கேளுங்க. தேங்க்யூ. நான் வந்து வேளாண்மை விற்பனை மற்றும் வேளாண் வணிக துறையில ஈரோடு மாவட்டத்துல வேளாண்மை அலுவலரா இருக்கேன். இப்ப நம்மளோட வேளாண்மை வணிகம் மற்றும் வேளாண்மை விற்பனை அப்படின்னு நீங்க பார்க்கும்போது நீங்க இருக்கிற இடமே உங்களுக்கு வந்து வேளாண்மை விற்பனைக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். மோஸ்ட்லி ஈரோடுல இருக்கவங்க எல்லாத்துக்குமே கமிட்டினா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எல்லாத்தோட பொருளும் யாராச்சும் இங்க வந்து வித்திருக்கீங்கல்ல, விவசாயிகள் வந்திருக்கவங்க நார்மலா தாங்க. நம்ம ஈரோடு மாவட்டத்துல மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா 18 ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் இருக்குங்க. இந்த 18 ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களையும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விற்பனை கூடத்திலையும் ஒவ்வொரு பொருள், எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பெருந்துறை எடுத்துக்கிட்டீங்கன்னா மஞ்சள் 5 நாள்லயுமே வந்து மஞ்சள் வந்து விற்பனை செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா விவசாயிகள் கொண்டு வர பொருட்களுக்கு நாங்க வந்து எந்த கட்டணமும் வசூலிக்கிறது இல்லை. வியாபாரிகள்கிட்ட தான் வந்து 1% வந்து எவ்வளவு வந்து வியாபாரம் பண்றாங்களோ அதுல ஒரு பெர்சன்டேஜ் மட்டும், 1,00,000 ரூபாய்னா 1000 ரூபாய் அந்த மாதிரி வந்து அமௌண்ட் வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோங்க. இது தவிர வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல நிறைய கட்டமைப்புகள் இருக்கு, குடோன் வசதிகள் இருக்கு. அந்த குடோன் எல்லாமே வந்து 6 மாசம் வரைக்கும் விவசாயிகளுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல தான் கொடுத்துட்டு இருக்கோம். எந்த பொருளையும் நீங்க வந்து இருப்பு வச்சுக்கலாம். வீட்டுல எனக்கு இடம் இல்லை, கரெக்டா என்னால பாதுகாக்க முடியாது,
ஆனா எனக்கு இப்ப விலை இல்லை, நான் வந்து எடை இல்லாததுனால நான் கண்டிப்பா இந்த டைம் விற்பனை பண்ணிதான் ஆகணும் அப்படிங்கும் போது, அப்படி இருக்கும்போது நம்மளோட கட்டமைப்புகள் வந்து நீங்க வந்து கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கலாங்க. இதை தவிர அதுக்கு மேல நீங்க வைக்கிறீங்கனாலும் குறைந்தபட்ச வாடகை இல்லை. நீங்க நார்மலா இருக்கிற ஒரு குடோன்ல வந்து வந்து இருப்பு வச்சுக்கலாம். இல்லைன்னா வந்து கோல்டு ஸ்டோரேஜ் சொல்லுவாங்கல்லங்க, குளிரூட்டப்பட்ட ஒரு கிடங்கு, அந்த இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து இருப்பு வச்சுக்கலாங்க. இது தவிர வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இப்ப அமௌண்ட் கண்டிப்பா வேணும், எனக்கு வந்து ஒரு காலேஜ் ஃபீஸ் கட்டணும், இல்ல என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுட்டேன், ஆனா எனக்கு மஞ்சள் இப்ப வச்சுட்டேன்னா எனக்கு ரேட் கிடைக்கல. மஞ்சளா இருக்கட்டும், இல்ல என்ன பொருளா வேணாலும் இருக்கட்டுங்க, கடலை, எள்ளு, நெல், இது எதுனாலும் இப்ப எனக்கு ரேட் இல்லை, ஆனா ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் ஏறும்னு ஒரு நிலவரம் இருக்கு அப்படின்ற பட்சத்துல நீங்க பொருளீட்டு கடன் அப்படின்னு ஒரு வசதி இருக்குங்க. நீங்க பொருளோட ஒரு பாதி மதிப்பு மேக்சிமம் வந்து விவசாயிகளுக்கு 2-3 லட்சம் வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து குறைந்தபட்ச வட்டியில வந்து உங்களுக்கு வந்து நீங்க வாங்கிக்கலாம். பொருளீட்டு கடன் அப்படின்ற ஒரு வசதி வந்து நம்ம எல்லா ஆரம்பலையுமே பண்ணி தராங்க. நீங்க அதுக்கு வந்து நீங்க என்ன பொருள் வச்சிருந்தீங்கனாலும் கொஞ்சம் பக்கத்துல இருக்க ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள், எல்லாருமே பெருந்துறை தான் வரணும்னு இல்லை. இப்ப அம்மாப்பேட்டையில இருந்து கொஞ்சம் பேர் வந்திருக்கீங்க, அவங்க அங்க பூதப்பாடி, அந்தியூர், இது தவிர மயிலம்பாடி, இந்த மாதிரி இடத்துலயும் நமக்கு வந்து ஆரம்பம் இருக்கு. இல்ல மொடக்குறிச்சி சைட்ல இருந்து வரீங்கன்னா அவல்பூந்துறை, எலுமாத்தூர், சிவகிரி, இந்த இடத்துலயும் நமக்கு வந்து ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் இருக்கு. உங்க பக்கத்துல இருக்கிற ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள்ல என்னென்ன வசதிகள் இருக்கோ அது எல்லாத்தையுமே நீங்க வந்து பார்த்து அதை வந்து பயன்படுத்திக்கணும் அப்படின்றது நான் கேட்டுக்கிறேங்க. இது தவிர வந்து பார்த்தீங்கன்னா வேளாண்மை வணிகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குங்க. இதுல நாங்க வந்து விவசாயிகள் வந்து கொண்டு வர பொருட்களை மதிப்பு கூட்டுறதுக்கும் அதுக்கு அதை வந்து இன்னும் அதிக விலைக்கு விற்கணும், எப்படி விற்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சில பயிற்சிகள், மதிப்பு கூட்டுதலுக்கான பயிற்சிகள் நாங்க வந்து சேலம்ல ஒரு இன்ஸ்டியூட் இருக்குங்க, வேளாண்மை தமிழ்நாடு மாநில வேளாண்மை விற்பனை வாரியத்தோட ஒரு ஒரு பயிற்சி நிலையம் அங்க இருக்கு. அங்க வந்து மாதமே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தலைப்புகளுக்கு கீழே வந்து டிஃப்ரெண்டான ட்ரைனிங்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த ட்ரைனிங் எப்படி இருக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா பாதி வந்து மதிப்பு கூட்டுதல் சம்பந்தப்பட்ட இருக்கும், வேல்யூ அடிஷன் ஓரியன்டா இருக்குங்க, இல்லைன்னா எக்ஸ்போர்ட் ஓரியன்ட், இல்ல ஒரு எஃபிஓ வந்து எப்படி ஒரு மேனேஜ்மெண்ட் பண்ணணும்ன்றது எஃபிஓட டைரக்டர்ஸ்க்கு கொடுக்குற ட்ரைனிங். இந்த மாதிரி ஒரு உங்க விவசாய பொருட்களை எப்படி அதிகமான விலைக்கு விற்கலாம் அப்படிங்கிறது ஓரியன்டான நிறைய ட்ரைனிங்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க யாராச்சும் வந்து எனக்கு ஏதாச்சும் ட்ரைனிங் வேணும்னு கேட்டு எங்கள்கிட்ட சொன்னீங்கன்னாவே அந்த ட்ரைனிங் எப்போ வருதோ உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணி இது பண்ணுவோம். அது வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல தான் உங்களுக்கு ட்ரைனிங், அங்கேயே ஸ்டே பண்ணி ஃபுட்டு எல்லாமே கொடுத்துருவாங்க. உங்களுக்கு போயிட்டு வர செலவு கூட அவங்க அமௌண்ட் கொடுத்துருவாங்க. ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல தான் வந்து ட்ரைனிங்ஸை வந்து இது பண்ணிட்டு இருப்பாங்க. இது தவிர வந்து பாத்தீங்கன்னா ஸ்கீம்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு இன்னும் வந்து இந்த வருஷத்துக்கான திட்டங்கள் எங்களுக்கு இன்னும் மாநில திட்டங்கள் எதுவும் வரலன்னா இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா அக்ரி இன்ஃப்ரா ஃபண்ட், வேளாண்மை உட்கட்டமைப்பு நிதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் இருக்கு. அந்த திட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க நார்மலா டிராக்டர் வாங்குறீங்க, இல்ல ஏதாச்சும் இம்ப்ளிமெண்ட்ஸ் வாங்கணும், இப்ப கீழே இம்ப்ளிமெண்ட்ஸ் நிறைய வச்சிருந்தாங்க, இப்ப இதுக்கு டிராக்டர் வாங்கணும் அப்படின்னா நீங்க வந்து கஸ்டம் ஹைரிங் காம்பனன்ட்டுக்கு 3% லோன்ல போறீங்க. இந்த வாங்குறதுக்கு நீங்க லோன்ல போறீங்க அப்படின்னா 3% வந்து வட்டி சலுகை மட்டும் இந்த ஸ்கீம்ல வாங்கிக்கலாங்க, அக்ரி இன்ஃப்ரா ஃபண்ட் அப்படிங்கிற ஸ்கீம்ல. இது வந்து டிராக்டருக்கு மட்டும் இல்லைங்க, இது தவிர நீங்க வந்து வீட்லயே நான் ஒரு சின்னதா குடோன் கட்டலான்னு இருக்கேன் அப்படின்னாலும், இல்ல பிசினஸ் ஓரியன்டா ஒரு பெரிய குடோன் கட்டுறீங்க அப்படின்னாலும், கோல்டு ஸ்டோரேஜ் போடுறீங்க, இல்ல வந்து ஒரு கிரீன் ஹவுஸ், ஒரு நர்சரி வைக்கலாம், கிரீன் ஹவுஸ், அக்ரி சம்பந்தப்பட்ட தொழில்கள் எது பண்றீங்கனாலும், மஷ்ரூம் காளான் வளர்க்குறீங்க, இல்ல பாலி ஹவுசஸ் போடுறீங்க, தோட்டத்துக்கு வந்து எனக்கு வந்து மின்சார வசதி கிடைக்காது என்னோட தோட்டத்துக்கு, அதனால நான் சூரியன் சோலார் மூலமா சோலார் பம்ப் போலான் இருக்கேன், இல்ல சோலார் பேனல் போலான் இருக்கோம், இந்த மாதிரி எல்லா ஸ்கீமுமே நீங்க லோன் போறீங்க அப்படின்னா அந்த லோன்ல வந்து பாத்தீங்கன்னா 9% வட்டி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க இந்த அக்ரி இன்ஃப்ரா ஃபண்ட்ங்கிற ஸ்கீம்ல போகும்போது. அதுல உங்களுக்கு 3% இந்த அக்ரி இன்ஃப்ரா ஃபண்ட்ல கம்மியாகும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க நார்மலா ஒரு நகை கடன் போகும்போது எப்படி உங்களுக்கு ஒரு வட்டி அமௌண்ட் வந்து நீங்க கரெக்டா திருப்பி கட்டும்போது ஒரு அமௌண்ட்டை திருப்பி கொடுப்பாங்கல்லங்க, அதே மாதிரி இந்த அக்ரி இன்ஃப்ரா ஃபண்ட்ன்ற ஒரு ஸ்கீம்ல பேங்க்ல போகும்போது 9% வட்டியை ஃபிக்ஸ் பண்ணி அதுல 3% உங்களுக்கு திருப்பி கொடுத்துருவாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்க கடைசியா நீங்க வந்து செலுத்த போற வட்டி வந்து பார்த்தா 6% வட்டி தான் உங்களுக்கு வந்து போயிருக்கிற மாதிரி இருக்குங்க. இது வந்து அக்ரி இன்ஃப்ரா ஃபண்ட்ல இதுல ஒரு 30 ப்ராஜெக்ட் டிஃப்ரெண்ட் ப்ராஜெக்ட் பண்ணலாங்க. அக்ரி ஓரியன்ட் எந்த ப்ராஜெக்ட் பண்ணீங்கனாலும் ஒரு அளவு கவர் ஆகுங்க. என்ன செக்கு அக்ரி ஓரியன்ட் இருக்க எந்த தொழிலா இருந்தாலும் இதுல கவர் ஆகும். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த அக்ரி இன்ஃப்ரா ஃபண்ட்ல வந்து இருக்கிற இன்னொன்னே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்கீம்ல வேற எந்த ஸ்கீம்னாலும் ஒரு சேர்த்துக்கலாங்க. இப்ப நான் சொன்னது வந்து வட்டி சலுகைக்கு மட்டும் தான் சொன்ன அக்ரி இன்ஃப்ரா ஃபண்ட் அப்படின்னு சொன்னதுங்க. இது தவிர ஒரு மூலதன மானியம்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு பெர்சன்டேஜ் மானியம் PMFME டிக்ல மாவட்ட தொழில் மையத்துல ஒரு ஸ்கீம் இருக்குங்க. அதுல வந்து உணவு சம்பந்தப்பட்ட தொழில்கள் தொடங்குறீங்கன்னா மெஷின் வாங்குறதுக்கு 30 லட்சம் வரைக்கும் 35% சப்சிடின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்கீமையும் அக்ரி இன்ஃப்ரா ஃபண்டையும் ஒன்னா சேர்த்துக்கலாம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் நான் ஒரு NHIக்கு வந்து 3 லட்சத்துக்கு வாங்குறேன் அப்படின்னா அதுக்கு 35%, அதாவது 1 லட்சம் ரூபாய் உங்களுக்கு சப்சிடியா வந்துடும். அந்த 3 லட்சத்துக்கு நீங்க கடன் வாங்கும் போது 3% வட்டி மானியமும் கிடைச்சிருங்க. இந்த மாதிரி
அது நான் பிஎம்எஃப்ங்கிற ஒரு ஸ்கீம் மட்டும் சொல்றேன். இது தவிர அக்ரி இன்ஜினியரிங்ல டிராக்டருக்கு லோன், டிராக்டருக்கு ஒரு பெர்சன்டேஜ் மானியம் கொடுப்பாங்க. 40%, 50%, அந்த மாதிரி SC STக்கு ஒரு மாதிரிங்க, நார்மலா பெரு விவசாயிகளுக்கு ஒரு மாதிரி, சிறு விவசாயிகளுக்கு ஒரு மாதிரின்னு சொல்லிட்டு தமிழக அரசு வந்து திட்டம் போடுவாங்க. அப்படி இருக்கும்போது அந்த திட்டத்தையும் இந்த அக்ரி இன்ஃப்ரா ஃபண்டையும் ஒன்னா இது பண்ணிக்கலாம். இப்ப எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு FPO சுகர் கேன் ஹார்வெஸ்டர் வாங்கினாங்க. அதோட மொத்த மதிப்பு வந்து பாத்தீங்கன்னா 1,18,00,000. FPOக்குன்னு சொல்லிட்டு அக்ரி இன்ஜினியரிங்ல சப்சிடி வாங்கும்போது ஒரு 40% அவங்களுக்கு சப்சிடியாவே கிடைச்சிருச்சுங்க. மீதி இருக்க அமௌண்ட்டுக்கு அவங்க லோனா போயிட்டு அதுல அக்ரி இன்ஃப்ரா ஃபண்ட்ல 9% லோன் போட்டு அதுல 3% வந்து திருப்பி வாங்கிட்டாங்க. இப்ப கிட்டத்தட்ட லோனே முடிக்க போறாங்க. இந்த மாதிரியான ஒரு ஸ்கீம் நீங்க போறீங்க அப்படின்னா பக்கத்துல இருக்கிற ஒரு ஏடி ஆஃபீஸ்க்கோ நீங்க, ஏன்னா நீங்க எல்லாருமே ஒவ்வொரு பிளாக்ல இருப்பீங்க, எல்லாருமே நான் ஈரோடு வாங்கன்னு சொல்ல முடியாதுங்க. உங்க பிளாக் இருக்குல்ல, உங்க வட்டாரம் இருக்குல்ல, வட்டாரத்துல கண்டிப்பா எல்லாருமே ஒருங்கிணைந்த வேளாண் நிலையம், விரிவாக்க மையம் இருக்குங்க. அந்த விரிவாக்க மையத்துல இருக்கிற அக்ரிட்ட கேளுங்க, இந்த மாதிரி நம்ம தொழில் தொடங்கலான்னு இருக்குங்க, என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு கேளுங்க. கேட்கும் போது ஏதாச்சும் ஒரு ஸ்கீம்ல நம்ம கண்டிப்பா போட்டுக்கலாங்க. எல்லாருமே வந்து விவசாயிகளாவே வந்து இருக்க முடியாது. இப்ப இருக்க காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்க பொருளை நீங்க அதிக விலைக்கு விற்கணும்னா கண்டிப்பா வேல்யூடேஷன் பண்ணுங்க. தேங்காயா இருக்கு அப்படின்னா தேங்காயா எடுத்தீங்கன்னா போன மாசம் 40 ரூபாய் வரைக்கும் போச்சுங்க. 40 ரூபா 30 ரூபாய் இப்ப அப்படியே குறைஞ்சிட்டு 15 ரூபாய்க்கு வந்துருச்சுங்க. சோ இப்ப நீங்க கொப்பரையா இது பண்ணி வச்சீங்கன்னா வருங்காலத்துல மேபி 100, இப்ப வந்து 100 130க்கு வந்துருச்சுங்க கொப்பரை ரேட்டு. ஆனா ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 200 ரூபாய் வரைக்குமே போச்சு. மஞ்சளும் அப்படிதான், போன வருஷம் 21,000 ரூபாய்க்குமே வர போச்சு, இப்ப வந்து 14 ரூபாய்க்கு தான், 14,000 ரூபாய்க்கு வந்துருச்சுங்க. சோ நம்ம வந்து ஒரு இருப்பு வைக்கிறதோ இல்ல வந்து மதிப்பு கூட்டுறதோ இதை ஊக்குவிச்சா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அதிகமான லாபங்கள் பெற முடியும். இதுக்கு ஏத்த மாதிரி நம்ம அப்போதைக்கான ஒரு சூழ்நிலைக்கு தான் நாங்க நிறைய ஸ்கீம் வச்சிருக்கோம். பொருளீட்டு கடன் இந்த மாதிரி ஸ்கீம் வச்சிருக்கோம் நம்ம. ஏன்னா அப்ப வந்து எனக்கு உடனே வித்தரணும் அப்படிங்கிற மைண்ட் செட்ல தான் இப்ப விவசாயிகள் நிறைய பேர் இருக்கிறீங்க. அதை வந்து கொஞ்சம் தவிர்த்துட்டு ஒரு மதிப்பு கூட்டுதலோ இல்ல கொஞ்சம் இருப்பு வச்சு விற்கிறதையோ வந்து நாங்க ஊக்குவிக்கிறோங்க. அதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் நீங்க எல்லாருமே ஒத்துழைக்கணும், சரிங்களா? இது தவிர ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தாலும் என்னோட நம்பர் நான் சொல்றேங்க கடைசியில, அதுலயும் நீங்க வந்து கால் பண்ணிக்கோங்க. என்னோட நம்பர் 99 52 88 48 21. என்னோட பேர் பிருந்தா. 48 21 ஒண்ணுங்க. பிருந்தா, என்னோட பேர் பிருந்தாங்க. அக்ரிகல்ச்சர் ஆபீசர், அக்ரி பிசினஸ், பெருங்குடி டிவிஷனுங்க. இந்த மாதிரி ஏதாச்சும் மிஷின் வாங்குறீங்கன்னா கூப்பிடுங்க, நம்ம இது பண்ணிக்கலாம். இந்த அக்ரி இன்ஃப்ரா ஃபண்டுங்கிற ஸ்கீம் வந்து செப்டம்பர் 2026 வரைக்கும் இருக்குங்க. அதுக்கப்புறம் 2.0 வருதுன்னு சொல்றாங்க, பாக்கலாங்க. ஏதாச்சும் ஸ்கீம் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா கூப்பிடுங்க, சரிங்களா? வாய்ப்பளித்தமைக்கு ரொம்ப நன்றிங்க. நான் முக்கியமா இன்னொன்னு சொல்ல விரும்புறேன். நாபிஸ் வந்து இது பண்ணும்போது நாங்க இவ்வளவு பேர் வருவாங்கன்னு நினைக்கல. எல்லாருமே உங்களோட டைம் ஒதுக்கி வந்த உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க எல்லாருக்கும். ஸோ சோலார் ட்ரையர் வந்து நீங்க இப்போ வெளியே நாங்க நிறைய டைம் காய வைக்கிறோம் இல்லையா, தேங்காய் கொப்பரிக்கு காய வைக்கிறோம். இல்லைன்னா இப்போ நீங்க சொன்ன மாதிரி இந்த ஏரியா டர்மரிக் எல்லாமே வெளியே போடுறோம். மொரிங்கா இலை வந்து நிறைய டைம் நாங்க இது பண்றோம். இது எல்லாமே நாங்க வெளியே வைக்கிறதுக்கு ஒரு சோலார் ட்ரையருக்குள்ள வச்சா கண்ட்ரோல்டு என்வாயர்மெண்ட் சொல்லணும். ஏன்னா ஹீட்டு டஸ்ட் வராது. இப்போ தக்காளி ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தா 2 நாள்ல இதுக்குள்ள ட்ரை பண்ணிக்கலாம். அதே வெளியே வச்சா ஒரு 1 வீக்கும் ஆகும் ட்ரைங். பிளஸ் அந்த கண்ட்ரோல் கண்டிஷன் இருக்கும்போது அதோட கலர் சேஞ்ச் ஆகாது, குவாலிட்டி நல்லா இருக்கும். ஸோ இந்த சோலார் ட்ரையர் வந்து நெக்ஸ்ட் போ. ஸோ இது வந்து வெரி சன்லைட்ல தான் இதான். ஸோ இது வந்து ருத்ரா சோலார் ட்ரையர் என் கம்பெனி பேரு. உங்களுக்கு 5 kgலேருந்து 500 kg வரைக்கும் ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். இப்போ இதுல 2 ட்ரே இருக்கு. கீழே நீங்க பார்த்தது 10 kg, 4 ட்ரே வரும். ஸோ அலுமினியம் பாடி, ஓகே, அதுக்கு ரஸ்ட் ப்ரூஃப் இருக்கும். ஸோ 10 வருஷம் கூட லைஃப் இருக்கு. அந்த மேல இருக்கிற ஷீட்டு அதுக்கு பாலிகார்பனேட் ஷீட், நல்ல ஹீட் உள்ள வர மாதிரி இருக்கும். ஸோ கோ நெக்ஸ்ட். இதுல 3 மாதிரி ட்ரைங் ஆகும். ஃபர்ஸ்ட் சோலார் லைட் சன்ல இருந்து வெளிச்சு வரும்போது ஃபர்ஸ்ட் ஹீட் வரும். அதுக்கு உள்ள கருப்பு கலர் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஹீட்டு அப்படியே பிடிச்சிரும். ஸோ 2 ட்ரைங். சைட்ல ஃபேன் கொடுத்துருக்கிறோம். ஸோ அது வந்து ஃபோர்ஸ்ட் கன்வெக்ஷன் சொல்றோம். ஏன்னா அந்த காத்து உள்ள இருக்கிற ஃபேன்ல காத்து வரும்போது ஈவன்னா இது ஏர் ஸ்ப்ரெட் ஆகி ஈவன் ட்ரைங் கிடைக்கும். கரெக்டா எல்லா சைட்ல ட்ரைங் ஒரே டைம் ஆகும். ஓகே. ஸோ நான் சொன்ன மாதிரி ஃபுட் கிரேட் அலுமினியம், இந்த ஃபுட் கிரேட் அலுமினியம் ஸ்ட்ரேஸ் அது இம்பார்ட்டன்ட். ஏன்னா நாங்க
சாப்பிட்றது தான் ட்ரை பண்றோம். ஸோ அது ஃபுட் கிரேட் அலுமினியம் தான் தேவைப்படும், அதான் யூஸ் பண்றோம். அதே உங்களுக்கு ட்ரே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வேணும்னா அது கூட கிடைக்கும். சப்போஸ் நாங்க லைம் நிம்பு என்ன சொல்றது எலுமிர்ச்சி லெமன் எலுமிர்ச்சிக்கு வந்து அசிடிக் கண்டென்ட் இருக்கும், அது அலுமினியம் ட்ரேல ட்ரை பண்ண முடியாது. அப்போ அந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ட்ரே தேவைப்படும். ஸோ உங்களுக்கு ஒரு 2 ட்ரே மட்டும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வேணும்னா அது கூட உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ இது நான் சொன்ன மாதிரி ட்ரையர் இது. ஸோ 5 kgலேருந்து 150 500 kg வரைக்கும் இருக்கு. இங்க பாக்குறது வந்து ட்ரே, 2 ட்ரே 6 ட்ரே 15 kg. அதே 500 kg 500 kg 150 ட்ரே இருக்கும், 150 ட்ரே கிடைக்கும். ஸோ 500 kg எல்லாமே நீங்க டர்மரிக் ட்ரையிங் 100% யூஸ் ஆகும். இப்போ நார்த் ஈஸ்ட் இந்தியா, நாகாலாந்து, மணிப்பூர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அங்க காடுமம் கிடைக்கும், பின்ன அங்கே ஒரு ஜிஞ்சரன் கிடைக்கும், இஞ்சி, அங்கே இஞ்சி கூட ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ குவாலிட்டி நல்லா இருக்கும். ஒரு டைம் சின்னதை எடுத்துட்டு ட்ரை பண்ணலாம், உங்களுக்கு அந்த கலர் கரெக்டா இருக்கா, எப்போ எவ்வளோ டைம்ல வெளியே எடுக்கணும், அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு பெரிய ட்ரையர் போகலாம். ஸோ ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், இப்போ இந்த கம்பெனியே மாங்காய், டொமேட்டோ எல்லாமே நாங்களே பைபேக் பண்றோம். மொரிங்கா இலை இதெல்லாமே இந்த ருத்ரா சோலார் கம்பெனியே ரிட்டர்ன் எடுத்துக்குவாரு. நீங்க கரெக்டா நாங்க சொன்ன குவாலிட்டிக்கு ட்ரை பண்ணி கொடுத்தா நாங்களே ரிட்டர்ன் பைபேக் பண்றோம். ஆனா மொரிங்கா இலை எல்லாமே நீங்களே லோக்கல் மார்க்கெட் பார்த்தோம்னா நிறைய விலை இருக்கு. ஓகே, அது 400 rupees per kg இருந்து 1000 rupees per kg கூட கொடுக்கலாம். ஸோ இது ட்ரையிங் டைம். இப்போ நீங்க மேங்கோ ஸ்லைஸ் பார்த்தா 8 இருந்து 12 மணி போதும். ஸோ இது நாங்கள் மினிமம் சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனா ஒரு வெதர் கண்டிஷன்ல 2 நாள் சேஃபா சொல்றதுக்கு 2 நாளுக்குள்ள ட்ரையிங் ஆகும்னு சொல்லிடுவோம். ஓகே, ஆனா சோலார் ட்ரையர் நான் சொன்ன மாதிரி 5 kgலேருந்து 500 kg வரைக்கும் இருக்கு. இது ஒரு நல்ல ஆப்ஷன், நீங்க வீட்டுல கூட யூஸ் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் இதுல கொப்பரி தேங்காய் ட்ரை பண்றது யூஸ் பண்ணலாம், டர்மரிக் யூஸ் பண்ணலாம், மொரிங்கா யூஸ் பண்ணலாம். இங்க வேற தக்காளி இருக்குன்னா அது கூட ட்ரை பண்ணிட்டு பவுடர் பண்ணிக்கலாம் மசாலாக்கு. ஸோ நிறைய இப்போ கர்நாடகாவில் ஒரு கோலார் ஏரியால ஒரு ட்ரையர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அவர் எல்லாமே ட்ரை பண்ணிட்டு மசாலா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொன்னு இது இங்க அப்பளம் எல்லாம் பண்றாங்க இல்லையா, அவரு கூட வெளியே ட்ரை பண்ணாம சோலார் ட்ரையர்ல ட்ரை பண்ணிட்டு பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கிளீனா இருக்கும், கண்ட்ரோல்டு என்வாயன்மெண்ட்ல இருக்கும், அதுதான் அட்வான்டேஜ். எஸ் வித் டயர் வரும். நீங்க கீழே இருக்கிறது பாத்தீங்கன்னா டயர் இருக்கு. 500 kg ட்ரையருக்கும் டயரா வரும், நீங்க மூவ் பண்ணிக்கலாம். எஸ், இப்போ ட்ரையர் 2 டைப் இருக்கு. இது வந்து காம்பேக்ட் ட்ரையர், இன்னொன்னு ரஹேஜா ட்ரையர் இருக்கிறது பாலி ஹவுஸ் ஸ்ட்ரக்சர் ட்ரையர். ஸோ பாலி ஹவுஸ் ஸ்ட்ரக்சர் என்ன, நீங்க பாலி ஹவுஸ் தெரியும் இல்ல, பெருசா இருக்கும் 500 kg ட்ரையர். நீங்க அதுக்குள்ளே போய் இதெல்லாம் ட்ரேஸ் எல்லாம் கிடைக்கும். ஆனா பாலி ஹவுஸ் ட்ரையர்ல என்னன்னா நீங்க கீழே சிமெண்ட் வேலையுமே பண்ணணும். ஸோ கொஞ்சம் ஹைட்ல போட்டுட்டு சிமெண்ட் வேலை, ஸோ சிவில் ஒர்க் கொஞ்சம் இருக்கும். ஸோ அதுதான் 2 ஆப்ஷன், உங்களுக்கு எது தேவைப்படும் சூஸ் பண்ணிக்கலாம். 2மே நல்ல ட்ரையர் சார், பாலி ஹவுஸ் ட்ரையர் அண்ட் காம்பேக்ட் ட்ரையர். உங்களுக்கு எங்க யூஸ் பண்றீங்க அந்த இது பார்த்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நாங்க இந்த ஃபோக்கஸ்டா இந்த ஏரியாக்கு என்னென்ன ப்ராடக்ட் தேவைப்படும் அந்த ப்ராடக்ட்ஸ் பத்தி மட்டும் நான் பேசுறேன். எங்களது கம்பெனி நாங்க சப்போர்ட் பண்ற ப்ராடக்ட்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிராப் கல்டிவேஷன், ஏன்னா மண்ணு ரெடி பண்றதுல இருந்து போஸ்ட் ஹார்வெஸ்ட், நாங்க ஹார்வெஸ்ட் பண்ண அப்புறம் அதோட ப்ராசஸிங், நெக்ஸ்ட் என்னென்ன பண்ணலாம் அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் நிறைய இருக்கு. டெய்ரி ரிலேட்டட் கூட நிறைய இருக்கு. ஃபோக்கஸ் பண்ணிட்டு நான் ஒரு 4-5 ப்ராடக்ட் பத்தி பேசுறேன். அது இல்லாம எங்களுக்கு கூட வந்த கம்பெனி சூர்யா நிர்பர், பேட்டரி ஆப்ரேட்டட் பவர் வீடர், பேட்டரி ஆப்ரேட்டட் பேடி வீடர், அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் இருக்காங்க. கைமர் டெக்னு சொல்லி இன்னொரு டெய்ரி ரிலேட்டட் கம்பெனியா இருக்காரு. பினக்கிள் பயோசைன்ஸ், இது வந்து கன்னியாகுமரி கம்பெனி, இவர் கூட சீவீட் எக்ஸ்ட்ராக்ட்ல இருந்து நிறைய பயோ இன்புட்ஸ் ரெடி பண்ணியிருக்காங்க. கைமர் டெக் வந்து சென்னை பேஸ்ட் கம்பெனி. ஸோ இது 2 பேருமே தமிழ்நாடு கம்பெனிஸ் தான். ஸோ இண்டிவிஜுவலா அவர் கூட ப்ராடக்ட்ஸ் பத்தி பேசுவாரு. பின்ன கிவி என்ன ஒரு லோன் ப்ரொவைடர், விவசாயத்துக்கு லோன்ஸ் இல்ல ஒரு புதுசா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணோம்னா லோன் கொடுக்கறதுக்கு கிவின்னு அவர் கூட ஒரு பார்ட்னர். இப்போ நிறைய டைம் நாங்கள் விவசாய பேங்க்ஸுக்கு இப்போ புது
அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் வேணும் பேங்க்ஸுக்கு போனா லோன் கிடைக்கிறது கஷ்டம். ஒரு கார் லோன் போய் வாங்கிடலாம், ஹவுஸ் லோன் வாங்கிடலாம். ஆனா விவசாயம் சொல்லும்போது நிறைய பிரச்சனை இருக்கு. ஸோ அந்த கேப்ல தான் கிவி வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் 50,000 2 lakhs இல்ல பிசினஸ் 5 lakhs வரை கூட லோன் கொடுப்பாரு. அவர் செப்பரேட்டா அந்த லோன் பத்தி இன்ட்ரோ கொடுப்பாரு. நான் ப்ராடக்ட் பத்தி ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறேன். ஸோ எங்கள் கையில இப்ப நான் சொன்ன மாதிரி இப்போ இந்த ப்ரோக்ராம்ல ஃபோக்கஸ் பண்ணி நாங்க பேசுறது ஹைட்ரோபோனிக் ஃபாடர் சிஸ்டம், சோலார் ட்ரையர், அந்த நியோ ஸ்ப்ரேயர்னு இருக்கு. இது எல்லாமே கொஞ்சம் உங்களது FPO ரிலேட்டடா ஏதோ SHGs செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ்க்கு ரெடியான ப்ராடக்ட்ஸ் ஒன்று மல்டி ஃபுட் ப்ராசஸர், பின்ன ரைஸ் அண்ட் மில்லட் மில். இது ரெண்டுமே ஒரு இப்போ ரைஸ் மில் இந்த ஏரியால ஈரோடு ஏரியால கொஞ்சம் ஒர்க் ஆகிற சான்சஸ் இருக்கு. ஸோ அதை பத்தி ஒரு இன்ட்ரோ கொடுக்குறேன். ஓகே, ஹைட்ரோபோனிக் பத்தி பேசுறேன். நெக்ஸ்ட். ஓகே, ஸோ ஹைட்ரோபோனிக் ஃபாடர் ஸ்டேஷன் வந்து உங்களுக்கு 24 ட்ரே, 24 ட்ரே, 48 ட்ரே இல்ல 74 ட்ரே அந்த மாதிரி ஆப்ஷன்ஸா வரும். இது என்னன்னா மண் இல்லாம டைரக்டா மொக்கஜோளம் வந்து நீங்க தண்ணியில போட்டுட்டு ஒரு 3 நாள் ஆனப்புறம் இந்த ட்ரேல போட்டா 8 நாள்ல இந்த மாதிரி க்ரோ ஆகும். ஓகே, சாயில் மண் எதுவுமே தேவையில்லை, டைரக்டா ட்ரேல தான் க்ரோ ஆகும். அது என்ன அட்வான்டேஜ்னா இப்படி நீங்க அது போட்டா அது ஒயிட் ரூட்ஸ் என்ன, ஏன்னா வெள்ளைக்கிழமை அந்த ரூட்ஸ் வந்து ஒயிட்டா இருக்கும் வேறு. ஸோ அது வந்து ஒயிட் ரூட்ஸ் சொல்றோம். அதுல புரோட்டீன் கண்டென்ட் ஹையா இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா நீங்க இது ஒரு ட்ரே ஒரு நாளுக்கு ஒரு மாடுக்கு போடுறோம். ஸோ 24 ட்ரேஸ்னா 3 கவுஸ்க்கு போதும், 3 மாட்டுக்கு போடுற மாதிரி ஒரு ட்ரே ஒரு நாள் ஒரு இதுக்கு. ஸோ 8 நாள்ல 3 ட்ரே ரெடியா இருக்கும். அந்த 3 ட்ரே எடுத்துட்டு நெக்ஸ்ட் டே இன்னொரு 3 ட்ரே. ஸோ கண்டினியூஸா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து சோலார்ல நடக்கிற சிஸ்டம். நீங்க எதுவுமே கரண்டோ இல்ல தண்ணி போடுறதோ எதுவுமே தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்கா 2 மணி நேரத்துல 40 செகண்ட் ஆட்டோமேட்டிக்கா ஸ்ப்ரே ஆகும். நீங்க கீழே போய் பாத்தீங்கன்னா நான் அது இன்னொரு டைம் வேணா எக்ஸ்பிளைன் பண்றேன். இன்ட்ரெஸ்ட் இருந்தா எப்படி யூஸ் பண்ணும், அது என்னென்ன கேர் ஆஃப்டர் இது மெயின்டெனன்ஸும் எதுவுமே வராது. ஏன்னா எல்லாமே ஆட்டோமேட்டிக், பேட்டரி இருக்கும். மழை வந்துட்டு இருந்தாலும் ஒர்க் ஆகிட்டே இருக்கும், ஏன்னா பேட்டரி இருக்கு அதுக்குள்ள. ஓகே, இது போட்டா உங்களுக்கு 1 மில்க் ஈல்ட் இன்க்ரீஸ் ஆகும், 2nd ஃபேட் கண்டென்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, இப்போ நிறைய டைம் நாங்க என்ன பாத்தீங்கன்னா இப்போ மழை வராம இருந்தா வெளியே போய் கிரீன் ஃபாடர் எடுத்துட்டு வர்றது ரொம்ப கஷ்டம். பிளஸ் எல்லாருக்குமே ஃபாடர் ஃபாடர் என்ன தீவனம் வந்து கடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த டைம்ல நீங்களே வீட்டுல அந்த கீழே அந்த இந்த இது பார்த்துருக்கீங்க, இவ்வளவு சின்ன ஏரியாலேயே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே,